இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறனும் உரமும் நெஞ்சுறுதியும் எத்தனை பேருக்கு இருந்துரும். புரியுதா இல்லையா நான் சொல்றேன்? அப்போ அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். நம்ம இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து சீமான் அவர்களே தனியாக ஒரு நாம் தமிழர்களுடைய ஆட்சி அமைஞ்சா அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அந்த அளவுக்கு காலம் கனிந்து வருமாங்கிறது தான் கேள்வி. அப்போ நீங்கள் சொல்கிற வாதம் கரெக்ட். இப்போ நான் 8% போது எவனே என் கூட வரமாட்டான். ஏன்னா எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒன்று போய் செஞ்சு எம்எல்ஏ ஆகணுமான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ எனக்கு வந்து ஒரு 20% வரும்போது எல்லாரும் என்ன, அது நியாயமான வாதம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்போ எட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடையக்கூடிய அந்த இலக்கை அடையும் போது நீங்கள் வந்த வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை அடையிறது வந்து இதை வந்து சரி செஞ்சுக்கோன்றான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நாம் தமிழர்களுடைய கொள்கையின் ஈடுபாட்டாலேயோ இல்லை அது தலைவராக இருக்கக்கூடிய சீமான் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பின் காரணமாகவோ ஈர்ப்பின் காரணமாக அவருடைய பேச்சுத்திறன் காரணமாகவோ இல்லை வந்து மற்ற கட்சிகளை பிடிக்காம ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நாம் தமிழர் மேலே ஈடுபாடு கொண்டு தானே வந்து சேர்றாங்க. அப்போ உங்களுடைய முயற்சி எல்லாமே என்னவா இருக்கணும்னா நமக்கு இன்னும் அதிக வாக்கை எப்படி பெறதுங்கிறத நோக்கி தான். ஏன்னா இன்னைக்கு சீமான்ட்டு நமக்கு பல கருத்துக்களை உடன்பாடு இருந்தாலும் சில கருத்துக்கள் ஒரு உடன்பாடு இல்லை. நான் வந்து வாக்குக்கானவன் இல்லை, நாட்டுக்கானவன். அப்போ அந்த நாட்டுக்கானவங்கிறது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அப்போ வாக்குக்கானவன் நான் இல்லைன்னா அப்போ அந்த வாக்கை நோக்கி தானே நம்ம போறோமா இல்லையா? பிரச்சாரம் பண்றோமா இல்லையா? மணிக்கணக்கில் ஸ்டேஜில் பேசுறோமா இல்லையா? உங்களுக்கு என்னை விட்டா வேற வழி கிடையாது, கடைசியில் எங்க கிட்ட தான் வரணும்னு சொல்றோமா இல்லையா? எந்த அடிப்படையில் சொல்றோம்? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையம் சிறப்பு இருந்தது அரசியல் தன்னாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அன்றாஜ் சார், பாஜக முருகனை தூக்கி பிடிப்பது வந்து அரசியல் காரணத்துக்காக மட்டும்தான். அது வந்து தமிழகத்தில் எடுப்பதாகவும் அவர்கள் வந்து தூக்கி பிடிப்பது வந்து அரசியல், நான் வந்து உளமாற தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு விவகாரத்தை சொல்லியிருக்காரு. இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இது அவங்க பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்துத்துவா கொள்கையை முன்னுக்கு வச்சுட்டு வராங்க. அதிலே சீமானே அந்த பேட்டியில் சொல்கிறாரு, உத்தரப்பிரதேசில் ராமரை பிடிப்பீங்க, ஒரிசாவில் வந்து பூரி ஜெகநாதரை பிடிப்பீங்க, கேரளாவில் வந்து ஐயப்பனை பிடிப்பீங்க, இங்கே வந்து இது வந்து யதார்த்தமானது. ஏன்னா அவங்க ஒரு இந்துத்துவா கொள்கைங்கும் போது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இறை வழிபாட்டை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. அந்த மாதிரி முன்னெடுக்க வரும்போது ஒவ்வொரு இதுவும் செய்கிறது தான். இதே வந்து பாரதிய ஜனதா வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு எல்முருகன் தலைவராக இருக்கும்போது பண்ணினார். அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய திமுகவே வந்து சர்வதேச முருகன் மாநாடு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா நடத்துகிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய அந்த மலையை வந்து சிக்கந்தர் மலையாக மாற்றுறதுக்கு முயற்சி நடக்குது. அதை வந்து ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக அப்பயே சில போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அது வந்து எதிர்த்தரப்பினர்லேருந்தும் அவங்க சில போராட்டங்களை நடத்தினாங்க. பாரதிய ஜனதாவும் இந்துக்கள் சார்பாக சில போராட்டங்களை இந்தி முன்னணிகளும் கட்சிகள் நடத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு மதுரையில் வந்து அந்த மலை வந்து ஸ்கந்த மலை வந்து சிக்கந்தர் மலை ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இன்றைக்கி அந்த ஒரு முருகன் மாநாடு அங்கே நடத்துகிறாங்க. அது மூலியமாக வந்து அவங்களுடைய எப்பயுமே அவங்க சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவாங்கிற கொள்கையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ இன்றைக்கி வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இன்றைக்கி மதுரையில் வந்து அதையும் அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி இந்த மாநாட்டை வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு வந்து கலந்துக்கிட்டு பெரிய அளவுக்கு வெற்றி பெற வைக்கணும்னு. ஸோ அப்போ இது வந்து ஒரு அரசியல் இதில் இருக்கா? கட்டாயமாக இருக்குது. இன்றைக்கி அரசியல்வாதிகள் எதை செஞ்சாலும் அதில் அரசியல் இருக்கும். அரசியல் இல்லாமல் ஒரு அரசியல்வாதிகள் எதையும் செய்ய மாட்டாங்க. ஸோ இது வந்து யதார்த்தமாக நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஓகே சார், இப்போது பாஜக அதை செய்யுது. ஓகே, சீமானவர் வந்து தன் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தை வந்து பல ஆண்டுகளாக பண்ணிட்டு வருது. திமுகவும் இப்போ வந்து அதை கையில் எடுத்தாகணுன்ற ஒரு தேவைக்கு வந்து உள்ளாகியிருக்கா சார்? ஏன்னா போன வருஷம் வந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டெலாம் பண்ணாங்க. ஸோ அவங்களும் அந்த இந்துத்துவா அப்புறம் இந்த தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற கூடிய விஷயங்கள்லாம் வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய தேவைக்கு அழுத்தப்படுறாங்களா சீமானால்? ஆமாம், இன்னைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு வாக்காளர்கள் வந்து போலரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று சாதியின் அடிப்படையிலையோ இல்லை வந்து மதத்தின் அடிப்படையிலையோ இல்லை வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையிலையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு போலரைஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இன்றைக்கி இப்போ திமுக எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மதச்சார்பின்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் தவறுன்னா மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸும் தவறு. மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் சரின்னு சொன்னீங்கன்னா மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸும் சரிதானே வரும். அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 12% 13% இருக்கக்கூடிய மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணி அந்த வாக்கை நீங்கள் சேகரிக்கணும்னு நடக்கும்போது பாரதிய ஜனதா என்ன பண்ணுது? நாங்கள் மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நீங்கள் சிறுபான்மைக்கு வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் பெரும்பான்மையினர் வாக்கை வாங்கணும்னு நினைக்கிறோம், அவங்க எடுக்கிறாங்க. அப்போது இது வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க முடியுது.
அப்போ இது ரெண்டுமே வந்து ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு நீங்கள் யாருக்கு. அப்போது பாரதிய ஜனதா வந்து ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இது வந்து திமுக மேலே அழுத்தம் வருது. அப்போ வந்து தான் என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கு ஒரு கம்பல்ஷன் வருது. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, 90% மேலே எங்கள் கட்சியில் இருக்கீங்க பூரா இந்துக்கள் தான்றாங்க. இதெல்லாம் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்லை. அவங்க பேசுறது பூராமே வந்து இந்து மத எதிர்ப்பை பற்றி தான் ஜாஸ்தி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு மூட பழக்க வழக்கத்தை எதிர்ப்புறான்பாங்க. ஆனால் மற்ற மதத்தில் இருக்க மூட பழக்கத்தை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. இந்துவில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கத்தை பேசுவாங்க. இந்துவில் இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து எதிர்ப்பாங்க. மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை எதிர்ப்பாங்களா? எதிர்க்க மாட்டாங்க. அப்போ இது வந்து அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் ஒரு மக்கள் ஏமாளிகளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி பேசுறதுக்கு வந்து ஆட்கள் வரும்போது என்ன ஆகும், இப்போ சீமான் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் முப்பாட்டன் முருகன் 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 பேசும்போது அதுவும் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுது. இன்றைக்கி பாரதிய ஜனதா வந்து இந்துக்கள் அப்படிங்கிறத அவங்க பேசும்போதும் வந்து பெரிய அழுத்தம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ இன்றைக்கி அவங்க என்ன யதார்த்தமாக திமுக புரிஞ்சுக்குது, வெறும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மட்டும் தான் இந்த திமுகன்னு தெரிஞ்சிச்சுன்னா பெரும்பான்மையாளர்கள் வாங்கலைன்னா நம்ம மன்ன கபீரன் புரிஞ்சனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் கட்சியிலையும் 90% இந்துக்கள் இருக்காங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கு போய் பேசினாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டேஜ்லேயே பேசுகிறாரு, ஐ ஆம் அ ப்ரௌட் கிறிஸ்டியன்கிறார். ப்ரௌட் கிறிஸ்டியன் அவர். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அதனால தான் உடனே மாதிரி வேல் தூக்குனாங்க தெரியுமா 2 பேர். அப்போ அந்த வேல் தூக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஸ்டாலின் வேலை தூக்குறாருன்னா என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்போ இது யாருடைய அழுத்தமோ இல்லாமல் ஏன் அவங்க தூக்க வேண்டியது வருது? அப்போ கட்டாயமாக இதெல்லாம் வந்து ஒரு அழுத்தம் இருக்கா? கட்டாயமாக இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். பட் சார், தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சீமானவர்கள் முருகரை தூக்கி பிடிப்பதும் பாஜக முருகனை தூக்கி பிடிப்பதும் வெவ்வேறு கோணங்களில் வந்து பார்க்க முடியுது. இவர் வந்து என் முப்பாட்டன் முருகன் சொல்கிறாரு, அதாவது தன்னோட வழிபாட்டு முறையாக அதை வந்து பண்ணுறாரு. பாஜக பண்ணுறது இங்கே வேறு அப்படின்றப்போ சீமானுக்கு எடுப்பதற்குரிய ஒரு விஷயம் வந்து இங்கே பாஜக எடுப்பதாது இல்லை சார். இது என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன்கிறவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர். ஸோ அப்போ வந்து அந்த இறைவனை வச்சு அரசியல் செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு மக்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதை என்ன தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஓட்டு போட போகும்போது வாக்காளன் வந்து பர்ஃபார்மன்ஸை பார்க்குறது இல்லை. அன்றைக்கி வந்து ஏதாவது எமோஷ்னலாக ஏதாவது இருக்கா, எமோஷ்னல் அடிப்படையில் தான் போய் ஓட்டு போடுறாங்களே ஒழிய பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் போய் ஓட்டு போடுறதில்லை. அதனால தான் வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா வந்து என்ன தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட கடைசீட்டில் வந்து ஏதாவது ஒரு எமோஷ்னல் டாபிக் வந்து வந்தால் தான் நீங்கள் வாக்காளர்கள் வந்து போலரைஸ் பண்ணி நீங்கள் அதை வாக்கு செலுத்த வைக்க முடியும். அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு செயல்படுத்தும் போது அது இறைவனை அடிப்படையாக வச்சு செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அது வரவேற்க தகுந்த விஷயம் இல்லை. ஆனால் அது வந்து மக்கள், ஒரு பெருவாரியான மக்கள் அதை வந்து ஈல்டாகிறாங்க, அதுக்காக வந்து வாக்கு வருது. அப்படிங்கும்போது ஒரு கட்சியாக இருக்கக்கூடியவங்க அதை செய்வாங்க. அது நியாயமா இல்லையாங்கிறது தனிப்பட்ட மனிதனாக நம்ம விமர்சிக்கலாமே ஒழிய ஒரு கட்சியின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அதில் வெற்றி பார்க்கும்போது அதை அவங்க கையில் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். நிச்சயமாக. இதை தொடர்ந்து சீமானவர்களுக்கு சமீபத்தில் கொடுத்த நேர்காணலில் இதுமாதிரி 2026 மட்டும் இல்லை, 29 சரி 31 சரி நான் தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தை சொல்லியிருக்காரு. இந்த நிலைப்பாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஆரம்பத்திலேருந்தே அவர் சொல்லிட்டு இருக்கிறதான். 16 அவர் வந்ததுலேருந்து இல்லை, அடுத்த வருஷம் வச்சிருவாங்க, அடுத்த வருஷம் வச்சிருவாங்க, அடுத்த தேர்தலில் கூட்டணி இல்லை. அதாவது கூட்டணிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, அது வந்து ஒரு தவறான செயல்முறை இல்லை. இது சீமானவர்கள் வந்து எந்த வகையில் கூட்டணியை பார்க்குறாருங்கிறது நம்ம பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி யாராவது திமுக கூட கூட்டணி போனீங்கன்னா விமர்சிப்பாங்க, அண்ணா திமுக கூட கூட்டணி பேசுகிறீங்கன்னா விமர்சிப்பாங்க, ஒரு காங்கிரஸ் கூட போனீங்கன்னா விமர்சிப்பாங்க, பாரதிய ஜனதா கூட போனீங்கனாலும் விமர்சிப்பாங்க. அப்போ எந்த கட்சி கூடயுமே நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னா அது வந்து உங்களுக்கு சரியான அணுகுமுறை இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா நீங்கள் அந்த மாற்றுன்னு சொல்ல முடியாது இல்லை சார், அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, தனி கட்சியாகவே நின்று நீங்கள் 234 தொகுதியில் நின்று நீங்கள் ஒரு 118 சீட்டை ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது ஒரு வல்லமை மிக்கிறது தான். அது வந்து வரவேற்க தகுந்தது தான். எந்த காலத்தில் நீங்கள் வந்து அதை அடைய முடியணுங்கிறத நம்ம நோக்கத்தையும் பார்க்கணும் இல்லையா? நான் ஏற்கனவே என்னுடைய இன்னொரு பார்வை என்னன்னா, எந்த ஒரு கொள்கையுமே நீடித்த நிலைத்த கொள்கையாக இருக்காது, எந்த கொள்கையுமே. அப்போது ஒரு கொள்கைக்குன்னு வந்து அதுக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. ஒரு கொள்கை சில காலகட்டங்களில் மேலே போய்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கொள்கை வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்கும், வேறு ஒரு கொள்கை அந்த மாதிரி வரும். அப்போ அந்த டவுன்ஃபால் ஆகாமல் இருக்கக்கூடிய கொள்கையினுடைய அந்த கொள்கை எக்ஸ்டென்ஷனை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறீங்கிறது அந்த கொள்கை சார்ந்த அதை பேசக்கூடிய நபர்களுடைய திறன், அவங்களுடைய ஆளுமையை பொறுத்து. ஆனால் எந்த ஒரு கொள்கையும் அப்படியே போயிட்டே இருக்காது, எந்த ஒரு எப்படி போகுதோ அந்த மாதிரி கிராஃப் வந்துடும்.
அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் தேர்தல் திருப்பி அதான் வரும். நீங்கள் ஒரு இயக்கமாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு கள அரசியல் இருக்கக்கூடியங்க, தேர்தல் அரசியல் இருக்கக்கூடியங்க. இப்போ நாம் தமிழனுடைய இலக்கு என்ன? முதல்வர் ஆட்சி அமைக்கணுங்கிறதானே. அப்போ அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு முரணான கட்சிகளை, இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சிகள் பண்ணின அவலங்களை நீங்கள் யார் யாரெல்லாம் விமர்சிச்சீங்களோ அவங்களோட கூட்டணி போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து எல்லாருமே மோசமான ஆட்களா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் ஏன் நீங்கள் தன்மையப்படுத்தக்கூடாது? அவங்கள ஏன் நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் சைடு கொண்டு வர? நீங்கள் அவங்க சைடு போக வேண்டாம். நான் கூட்டணின்னு சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அவங்க சைடு போக வேண்டாம். அவங்கள ஏன் உங்கள் சைடு கொண்டு வரக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது? அப்போ அந்த வாய்ப்புன்னு இருக்கும்போது அந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? நான் இருக்கிற வாய்ப்பை எதையுமே பயன்படுத்த மாட்டேன், நான் போகிற டைரக்ஷன்லேயே தான் அப்படியே போய்கிட்டு இருப்பேங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அது சரியான அணுகுமுறையாக தெரியல. அவருக்கு அது சரியாக இருக்கிறனால அவர் எடுக்கிறார். அதை நம்ம விமர்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் அது சரியான அணுகுமுறை இல்லை. இப்போது நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவங்க கிராஃப் வந்து டுவர்ட்ஸ் அப்லே இருக்குது. அது வந்து டிப் ஆகும்போது அவங்க யுக்தியில் வந்து மாற்றம் ஏற்படுத்தலாம், இல்லை செய்யலாம், எது வேணால் பண்ணலாம். பட் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றணும்னு அவங்க நினைக்கக்கூட தேவை இல்லைல்ல சார் அவங்களுக்கு? இல்லை, நீங்கள் கொள்கையை வந்து அப்படியே வந்து அடிப்படையில் எல்லாத்தையும் உருவிட்டு மாற்றணும் இல்லை. நீங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிராஃபுக்கு நீங்கள் மறுபடியும் செய்யக்கூடிய யுக்திகள் வந்து ஒரு பலம் கொடுக்கணும். அப்போ அந்த பலம் கொடுக்கும்போது அது கொஞ்சம் மேலே போகும். அதுக்கு உண்டான வழிமுறைகளை தான் நான் பேச சொல்கிறேன். ஏறிக்கிட்டே இருக்குது, அப்படியே வர்றதே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. அப்போ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், மக்கள் என்னைக்கு ஓட்டு போடுறாங்களோ அன்றைக்கி நம்ம ஜெயிச்சுக்கலாங்கிற எண்ணம் இருக்குமா? இல்லை மக்களை வந்து நம்மளை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மக்களை ஓட்டு போட வைக்கணுங்கிறது யோசனையாக இருக்கணுமா? இல்லை மக்கள் போடுற அன்னைக்கு போட்டுங்கிறது யோசனையாக இருக்கணுமா? கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கணும். அதுக்கு தான் நீங்கள் அரசியல் கட்சி. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், மக்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு போடுறதுங்கிறது இல்லை. அப்போ என்னைக்கு அவனாக இருந்தது, என்னைக்கு அவனா உங்களுக்கு வாக்கு போடுறது. அப்போ உங்களுடைய முயற்சி எல்லாமே என்னவாக இருக்கணும்னா நமக்கு இன்னும் அதிக வாக்கை எப்படி பெறதுங்கிறத நோக்கி தான். ஏன்னா இன்றைக்கி சீமான்ட்டு நமக்கு பல கருத்துக்களை உடன்பாடு இருந்தாலும் சில கருத்துக்கள் ஒரு உடன்பாடு இல்லை. நான் வந்து வாக்குக்கானவன் இல்லை, நாட்டுக்கானவன். அப்போ அந்த நாட்டுக்கானவங்கிறது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அப்போ வாக்குக்கானவனா இல்லைன்னா அப்போ அந்த வாக்கை நோக்கி தானே நம்ம போகிறோமா இல்லையா? பிரச்சாரம் பண்ணுறோமா இல்லையா? மணிக்கணக்கில் ஸ்டேஜ் ஏறி பேசுகிறோமா இல்லையா? உங்களுக்கு என்னை விட்டால் வேறு வழி கிடையாது, கடைசியில் எங்ககிட்ட தான் வரணும்னு சொல்கிறோமா இல்லையா? எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? மாற்றத்தை நாங்கள் தான் கொண்டு வருவோன்ற. அப்போ எங்களுக்கு வாக்களிங்கன்னு தானே அது அர்த்தம். அப்போ அந்த மாதிரி வாக்கு கேட்கறது தவறு இல்லை. அது நீங்கள் கூட்டணிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. உங்களோட நீங்கள் அந்த கூட்டத்தில் போய் சேர வேண்டாம், அவங்கள உங்கள் வயப்படுத்துங்க, அதுக்குண்டான முயற்சி எடுங்க. யார் யாரெல்லாம் உங்கள் கூட வந்து ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கோ அவங்களெல்லாம் இணைக்க பாருங்க. அப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குல்ல சார். திருமாவளவன் அவர்களே எடுத்துக்கலாம். கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லுது திமுக கூட இருக்கிறத சொல்கிறாரு. பட் திமுக மீது வந்து தலித்கள் மீது ஏதாவது ஒரு விமர்சனம், தலித்கள் மீது ஏதாவது துன்புறுத்தல் ஈடுபடும் போது அவரால் கேள்வி கேட்க முடியாத நிலை ஏற்படுது. அவர் மீது அந்த விமர்சனம் வந்து திமுக மீது வைக்கப்படுகிற அதே விமர்சனம் திருமாவளவன் மீதும் வைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லி தான் சீமானவர்கள் தவிர்த்திருக்கு. இப்போ தாவேக்கா கூடவே நீங்கள் நம்ம முந்தைய காணொலியில் பேசுன மாதிரி விஜய் அவர்கள் கூடவே வந்து கூட்டணி வச்சாலும் விஜய் தரப்பினர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் அது சீமானையும் தான் நெருடலுக்கு உள்ளாக்கும். அந்த மாதிரி சிக்கல்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு சார். இதில் என்ன சார் தவறு இருக்குது? இது நியாயமாக தான் தோணும். இப்போ உதாரணத்துக்கு யாருமே தவறு பண்ணிட மாட்டாங்களா? பண்ணுவாங்கல்ல. அந்த தவறை சரி செய்யறது தானே ஒரு மனிதனுடைய இயல்பு. அது சொந்த கட்சியில பண்ணலாம், மாற்று கட்சியில இல்லை கூட்டணி கட்சிகளை நம்ம செய்யறீங்க. இன்னைக்கு திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருக்கிறனால நீங்க சொன்னீங்க கூட்டணிக்கு கொள்கை கூட்டணி அவரே சொல்றாரு. கொள்கை கூட்டணி இல்ல ஒன்றும் கிடையாது. இல்ல அவர் சொல்றாரு அடிப்படையில் அது கொள்கை கூட்டணி. பாஜகவுக்கு எதிரான ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் அது பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறதும் கொள்கையா? மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் கொள்கை இல்லையா உங்களுக்கு? இப்போ அப்படி வந்து கொள்கை இருக்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலுங்கும் போது கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து சிபிஐக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்தாங்க திமுக. எதுக்கு கொடுத்தாங்க? கொள்கை கூட்டணி தானே. சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுத்தீங்க? கொள்கையை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுங்களா? எதுக்கு கூட்டணி வேணும்? பாரதிய ஜனதா எதிர்ப்பில் நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும். எதுக்கு காசு கொடுக்கணும்? கொங்கு நாடு ஈஸ்வரனுக்கு 15 கோடி ரூபாய். அப்போ இந்த 3 கட்சிக்கு மட்டும் 40 கோடி ரூபாய் திமுக எடுத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? கொள்கை கூட்டணினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் கொள்கைனா எதற்கு உங்களுக்கு அது காசு எதுக்குங்க? எங்கே இருக்குது கொள்கை கூட்டணி? இது அப்புறம் மறுபடியும் வந்து எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, இல்லை டாஸ்மாகை மூடணுங்கிறது எங்களுடைய கொள்கை, ஆனால் அதை வந்து திமுக வந்து நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா எங்கே இருக்குது கொள்கை கூட்டணி? அப்போது இது வந்து நான் அதைத்தான் சொல்ல வரேன். இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி சீமான் போய் அந்த கூட்டத்தில் இருந்தாருன்னா அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் சொல்கிறது நியாயம். நீங்கள் அந்த கூட்டணிக்கே போகாதீங்கன்றேன். உங்கள் கூட்டணியை பலப்படுத்துங்க.
அப்போ யாருமே ஆட்டத்துக்கு வர வேண்டாம், நான் மட்டும் விளையாண்டுட்டே இருப்பேன்னா நீங்கள் வரலான்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்கள கூட நீங்கள் யோசிக்க விடுறது இல்லையே. அப்போ உங்கள் கூட வந்து சேரலாங்கிறவங்கள கூட நீங்கள் வராதீங்க எங்கள் பக்கத்தில் யாரும் வராதிங்க, நான் தனியாக தான் போங்கிறது நல்ல அணுகுமுறையா? இல்லை சார், சீமான் அவர்களே சொல்லியிருக்காருல்ல சார், நாங்கள் வந்து ஒரு 15-20% எடுத்தா எங்கள் ஐயா. அப்போ மட்டும் கூட்டணி சேர்த்த மாட்டீங்களா? இல்லை, அவரே சொல்லியிருக்காரு, ஐயா ராமதாஸ் வருவார், திருமாவளவன் வருவார், யார் வேணா என் கட்சிக்கு வருவாங்க அப்படின்னு அவரும் அந்த நிலைப்பாட்டில் இருக்காரு. அது கரெக்ட். சரி, இன்னைக்கு வந்து நான் 8% தான் இருக்கேன், நான் போய் எனக்கு கீழே வாங்கன்னா வரமாட்டாங்க. ஒரு 25-20% வரும்போது ஓ நம்ம வந்து ஒரு பெரிய சக்தியாக இருக்காங்க வாங்க அப்படின்னு நமக்கு அது நியாயமானது. அப்போ அது கூட்டணியை பற்றி தானே பேசுகிறாரு. நிச்சயமா. அப்போ என்ன அர்த்தம்? கூட்டணிக்கு நான் ஒரு வளர்ந்த போது என்னால் ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியுங்கிறதான் அவருடைய வார்த்தை. அப்போ நான் கூட்டணியே சேர மாட்டேங்கிறது, அப்போ இது 2 முரண்பாடாக இல்லையா? இருக்கு. அவ்வளோதான் நான் சொல்கிறது. அப்போ நீங்கள் வளர்ந்துக்கிட்டு வரும்போது உங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும். தப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு அரிசி மூட்டையை தூக்குறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கும், ஆனால் தூக்கி ஷோல்டரில் வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் உதவி இருந்தால் என்ன தப்பாக போயிடுச்சு அதில்? நிச்சயமா. அரிசி மூட்டையை தூக்கி அவன் போவாங்க, ஒரு மூட்டை என்ன 2 மூட்டையை கூட தூக்கிட்டு போவான், ஆனால் தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் உதவி தேவைப்படும். அது அந்த உதவியை வாங்குறதுக்கு என்ன தவறுன்னு கேட்குறேன். அதான் சார், அந்த ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும்ல சார். அப்போ நீங்கள் வந்து நாங்கள் வளர்ற வரைக்கும் கூட்டணி இல்லை, அது நியாயமான பேச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், மூட்டையை தூக்கி அவன் சுமக்கிற அளவுக்கு வைத்து இருந்தால் தான் முதுகில் தூக்கி வைக்க முடியும். அதுக்கு வந்து இவருக்கு ஒரு 15% இல்லை 20% தேவைப்படுது. ஸோ அது வரைக்கும் நான் தனித்து நிற்கிறேன், என்னோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறேன்றதுல எந்த தவறுமே இல்லை. தவறு இல்லை. அப்போ என்ன, நான் கூட்டணியே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை, எனக்கு ஒரு மாறுபட்ட பார்வைங்கிறேன். எனக்கு அது ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து சீமான் அவர்களே தனியாக ஒரு நாம் தமிழர்களுடைய ஆட்சி அமைஞ்சா அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அந்த அளவுக்கு காலம் கனிந்து வருமாங்கிறது தான் கேள்வி. அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது வந்து போனால் நாங்கள் வந்து ஜெயிச்சு உள்ளார போய் நாங்களாக போகிற மாதிரி தான் போவோம், இல்லைனா ஜெயிக்காமே வெளியே இருப்போம். அப்போ வெச்சா குடுமி அடிச்சா மூட்டைங்கிற கதை வேண்டாங்கிறேன் நான். பட் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்புடையது சார். பட் நீங்கள் இங்கே வச்ச அந்த ஒரு விவாதம், கூட்டணி வந்து இப்பயே தேவைன்றதை தாண்டி அவங்க வந்து சட்டசபைக்கு போனால் அவங்க தனித்திறமையில் உள்ளே போகணுன்ற ஒரு குறிக்கோளை தான் இருக்காங்க. யாரோட உதவியும் இல்லாமல் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை நம்பி வாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளை தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வர பாதை வந்து சரியான பாதையில் தானே போயிட்டுருக்கு. இல்லை, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கள் மூலியமா நீங்கள் உதாரணத்துக்கு வந்து இப்பயே கூட்டணி வச்சா அவங்க தத்துவம் என்ன ஆகும், அவங்களோட கொள்கை என்ன ஆகுன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்போ அதிமுக கூடவே இல்லை தவிக கூடவே கூட்டணி வச்சாலும் உங்கள் கொள்கையை மறைக்கிறீங்க, பெரியார் தூக்கி பிடிக்கிற அவர் கூட ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்றாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஏபிசிடின்னு சொல்கிறாங்களே இவங்களோடய போகாதீங்கன்றேன் நான். இல்லை, தாவேக்கா உள்ள வந்தாலும் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்னு. சரி, அவங்களோடையும் வேண்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ யாராவது இப்போ யாருமே வந்து இன்னைக்கு சீமானை தவிர சீமானுக்கு உகந்த ஆட்கள் யாருமே இல்லையா? இருக்காங்க. திருமாவளவன் அவர்களும் இருக்காரு, ராமதாஸ் அவர்களும் இருக்காங்க, வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. அந்த மாதிரி ஆட்களை பூரா ஒன்று சேர்த்தலாமே. நீங்கள் உங்களுக்கு ஆகாத ஆள்னு சொல்லிட்டீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிடுங்க, வேண்டான்னு விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்கள் ஏன் ஒன்றிணைக்கக்கூடாது? அப்போ நீங்கள் சொல்கிற விவாதம் கரெக்ட். இப்போ நான் 8% போது எவனும் என் கூட வரமாட்டான், ஏன்னா எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒன்று போய் செஞ்சு எம்எல்ஏ ஆகணுமான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ எனக்கு வந்து ஒரு 20% வரும்போது எல்லாரும் என்னை நோக்கி, அது நியாயமான வாதம், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி வரும்போது நான் தனியாகவே தான் நிற்பேன் அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, நான் அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு கொள்கையும் நீடித்து நிலைச்சு வாழாது. இதை தெளிவாக அண்டர்லைன் பண்ணிக்கணும் நம்ம. நிச்சயமா. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு அரசியலுங்கும் போது எதுவும் சில காலம்தான், எல்லாத்துக்குமே வந்து ஒரு காலம் வந்து ரொம்ப அரியது. அப்போ அந்த காலம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போதே அந்த காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி உங்களுடைய இலக்கை அடையிறீங்கிறதான் முக்கியமானதாக இருக்கணும். அப்போ எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடையக்கூடிய அந்த இலக்கை அடையும் போது நீங்கள் வந்த வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை அடையிறது வந்து இதை வந்து சரி செஞ்சுக்கோன்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வளைந்து குடிக்கக்கூடியது தான் வந்து நீடித்து வளர முடியும். நிச்சயமா. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதது வந்து உடஞ்சி போயிடும் சீக்கிரம். பி லிட்டில் ஃப்ளெக்சிபிள். காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதில்லை. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது வேற, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது வேற. பி ஃப்ளெக்சிபிள், அவ்வளோதான். என்னுடைய பாயிண்ட் அது ஒன்று தான். ஓகே சார், இதுக்கு வந்து சீமானவர்கள் மட்டுமே நினச்சா பத்தாதில்ல சார். இப்போது விசிகாவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், அவர்களும் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தால் மட்டும்தான் இத்தகைய மாற்றங்களாக தமிழக அரசியல் வந்து ஏற்படக்கூடிய ஒன்று. ஸோ அவங்க வந்து நினைக்காத வரைக்கும் இது ஆமாம். சரி, இது வந்து என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நட்பு பாராட்டணுன்னாலும் நீங்களும் முயற்சி பண்ணணும், நானும் முயற்சி பண்ணணும். ஆனால் யாராவது ஒருத்தர் முதலடி எடுத்து வைக்கணும். இப்போ சீமானவர்களே நான் வந்து கூட்டணிக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்னாலும் திருமாவளவன் வரமாட்டார் இன்னைக்கு. அதில் எனக்கு முழுக்க சீமான் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு. அதாவது இன்றைக்கி 8% இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. இதே ஒரு 20% இருந்தால் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறனால கூட வருவாங்க. அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இன்றைக்கி நான் 8% வச்சுட்டு யார்கிட்டையும் போய் பேச முடியாது, அதில் எனக்கு உடன்பாடு உண்டு.
ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமேல் வரப்போகிற தேர்தலில் பூராமே நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப நீடித்த நெடிய பயணமாக மாறிடும் சீமான் அவர்களுக்கு. ஏன்னா அது இதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல சார். ஏன்னா இப்போது அரசியல் சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கடந்த 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர் தோல்விகள் 2019 தொடர் தோல்விகள் ஏதோ ஒரு வகையில் வீக்கெண்ட் ஆகிட்டு வராங்க. இதே நிலை நாளைக்கு திமுக ஏற்பதுன்ற பட்சத்தில் வந்து சீமான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் 2-3 தேர்தல் காலம் எடுக்கலாம்ல. ஏன்னா 2 திராவிட கட்சியில் வீக்கெண்ட் ஆனால் தான் கூட்டணி கட்சிகள் வந்து மனம் மாறுவாங்கன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த காலம் வந்து ஏற்புடைய ஒன்றா தானே சார்? கரெக்ட். அதாவது வந்து அலை ஓயிட்டும் மீன் பிடிக்கலாங்கிற கதை தான் இது. என்னைக்கு கடல் அலை போது என்னைக்கு வந்து மீன் பிடிக்கும். திராவிட கட்சிகள் வீக் ஆகாம இன்னொரு தமிழ் தேசிய கட்சிகள் வந்து எமர்ஜ் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு சிக்கலாக. அதாவது அவங்க வீக்கானா தான் நாங்கள் வளர முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் கூட எங்கள் கொள்கையை சொல்லி நாங்கள் வளர முடியும்னு நினைக்கிறீங்களா? கொள்கையை சொல்லி வளர்ந்துருக்காங்க. பட் அவங்களுக்குன்ற அந்த பேஸ் ஓட்டுன்னு ஒன்று இருக்கு, அவங்களுக்குன்ற அந்த பூத் கமிட்டி அதை மாற்ற வேண்டியதான் உங்களுடைய வேலைங்கிறேன் நான். அதுதான் நீங்கள் செய்யணுங்கிறேன் நான். அப்போ நீங்கள் வந்து ஒரு கொள்கையை மட்டும் பேசி நீங்கள் கொண்டு வரலாம், வர முடியாதுலாம் இல்லை. ஆனால் அது பெரிய நீடித்த நெடிய பயணமாக மாறிடும். அப்போ அந்த அந்த பயணங்கள் வந்து தொடர்ந்து செல்லக்கூடிய கடினமான பயணம். இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறனும் உரமும் நெஞ்சுறுதியும் எத்தனை பேர்த்துக்கு இருந்துரும்? புரியுதா இல்லையா நான் சொல்றேன்? அப்போ அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும் நம்ம. அப்போ நீங்க சொல்றதுல எல்லாமே எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனா ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்போது பாதகமான கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை, எங்களுடைய நிலைப்பாடோட எங்களுடைய கொள்கைகளோட சேர்ந்து வரவங்களை கூட்டணி வச்சுக்கலாங்கிறதுல என்ன தப்புங்கிறதா என்னுடைய பார்வை. பாதகமான கட்சியோட நீங்க வைக்கவே வைக்காதீங்க. நான் தான் சொல்றேன், காம்ப்ரமைஸே வேண்டியதில்லை. பட் கேன் யூ பி ஃபிளெக்சிபிள்? அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு 20% வரைங்கும் போது மற்ற கட்சியெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ யாருமே வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் தனியாகவே போயிடுவோங்கும் போது 20% வந்ததுக்கு அப்புறமும் சீமான் இதை நினைச்சாருன்னா ஆபத்து. அந்த அந்த இடத்துல தான் என்னுடைய பார்வை கொஞ்சம் மாறுபடுது அவங்க சிந்தனையிலேருந்து என் சிந்தனையோட. ஓகே சார், காத்திருந்து பார்க்கலாம் கள நிலவரம் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. பல்வேறு கேள்விகள் தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார். அரசியல் கருத்து வந்து அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி.